ஃப்ரெண்ட்ஸ், இது எதை பற்றின வீடியோங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஆதரவளிங்க. முதல்ல சொல்லிடுறேன், ஒருத்தவங்க கூப்பிட்டாங்க வீட்டிலேருந்து. இந்த மாதிரி சம்ப் மோட்ரு சுவிட்சை போட்டோடனே ஸ்மோக் வருது, தீப்பிடிச்ச மாதிரி புகை வருது, என்னென்னு பாருங்கள் அப்படி சொன்னாங்க. சரி, ரைட்டு. நம்ம ஓரளவு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம். ஒன்று சுவிட்சு எரிஞ்சிருக்கும், இல்லை வயர் ஷார்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத முதல்ல ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கேற்றப்ப டூல்ஸ் எடுத்துகிட்டு அங்கே போனால் அதே மாதிரி தாங்க. வயர் 2 வயர் ஓட்டி அப்படியே கொஞ்ச நாளாக ஆக ஆக மெல்ட் ஆகி 2 வயருமே சேர்ந்துருச்சு, ஒட்டுக்கா சேர்ந்து புகை வந்துருச்சு. ஸோ அந்த புகையை பார்த்தோன்னே கன்சூமர் பயந்துட்டாங்க, என்னடா தீ பிடிச்சிருமோ அப்படின்ட்டு. உடனே தான் நமக்கு அடித்தாங்க. நம்ம போய் பார்த்தோன்னே ரைட்டு அப்படியே லைட்டாக பேனல் போர்டுக்குள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்ததுமே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது தீ பிடிச்ச அந்த புகை வந்த இடம் நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம். அந்த பகுதியை மட்டும் நம்ம நீக்கிட்டு புது வயரை போட்டு எல்லா வயரையுமே ஒன்றோட ஒன்று சேராத மாதிரி நல்லா பிரித்து விட்டு வேலையை முடிச்சிட்டோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி எளிமையாக வேலை முடிஞ்சிடும். சில நேரத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கீழே மோட்ரு ஓடாத இருந்தாலோ இல்லை காயில் போய் நின்னாலோ மோட்ரு நம்ம பாட்டு ஆன் பண்ணி விட்டுட்டோம்னா வயர் ஹீட் ஆகி ஆரம்பிச்சிடும். அதனாலேயும் வயர் எரியறக்குரிய வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஸோ நம்ம எதனால் என்ன மாதிரி ஃபால்ட்டு அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வேலை பார்க்கணும். ஏன்னா நம்ம மேலும் மேலும் வயர் தானே எரிஞ்சிருக்கு அப்படின்னு டக்குன்னு வெட்டி போட்டு வேறு ஒரு வயரை போட்டு விட்டோம்னாலும் திருப்பியும் இதே ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம மோட்டரினுடைய காயில் செக் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு டைம் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அது பாடி ஆகுதா, ஷார்ட் ஆகுதா, இல்லை வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குதா காயில் அப்படின்னு பார்த்துட்டு நம்ம மாற்றிக்கலாம். வயர் மாற்றி விட்டால் பிரச்சனை இருக்காது. ஸோ ஒவ்வொரு நேரமும் நம்ம பார்க்குற ஃபால்ட்டு ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். நம்ம வயர் தானே போயிருக்கோம் அப்படின்னு நினைப்போம், அங்கே மோட்ரு போயிருக்கோம் அப்படின்னு நினைப்போம், வயரு சின்ன வேலையில் வேலை முடிஞ்சிடும். ஸோ அதனால் எலக்ட்ரிக்கல் ரொம்பவே கஷ்டமான ஒர்க்கு தான். ஒரே பேட்டர்னில் சர்வீஸ் அது வரவே வராது. அதனால் நீங்கள் இதானே அதானே அப்படின்னு நினச்சிட முடியாது. எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரையில் வேலை ஈஸி, பட் அந்த ஃபால்ட்டை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். என்ன ஃபால்ட்டு அப்படிங்கிறத ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது தான் அதில் இருக்கிற வேலை. அதே போல் எப்போவுமே சேஃப்டியாக வேலை செய்யணும் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா மற்ற வேலைகள் எல்லா வேலையுமே கஷ்டம்தான். ஆனால் எலக்ட்ரிக்கல் மட்டும்தான் கன்சியூமருக்கு தெரியாது. காசு இவ்வளோ கேட்காங்க அவ்வளோ கேட்காங்கம்பாங்க. ஆனால் உயிரை பணையம் வச்சு தான் வேலை செய்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு புரிஞ்சுக்கும், ஒரு சிலருக்கு புரியாது. இருந்தாலும் அவங்களுக்கு நம்ம சொல்லணும்ல. கர்ணம் தப்புனா மரணம்பாங்க, அந்த மாதிரி தான் இந்த எலக்ட்ரிக்கல் வேலை மட்டும். எப்போவுமே நம்ம விழிப்பாக இருக்கணும். சின்ன வேலை தானே, எதுக்கு சப்ளை ஆஃப் பண்ணணும், எதுக்கு இதை பண்ணணும், அந்த மெயின் ஆஃப் பண்ணணும், நம்ம லைனை வச்சுக்கிட்டே வேலை செஞ்சிடலாம். அந்த தப்பு மட்டும் பண்ணாதீங்க. எப்போவுமே சேஃப்டியாக மெயினை ஆஃப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள். ஏன்னா எதனால லீக்கேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, எதாவது ப்ராப்ளம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் கூடிய மட்டும் மெயினெல்லாம் ஆஃப் பண்ணி சேஃப்டியாக வேலை செய்யுங்க. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கன்னா வீட்டுக்காரங்களே வேலை செஞ்சிடலாம். நான் பொதுவாக எலக்ட்ரிஷியனுடைய வேலையை கம்மி பண்ணுறதுக்கு தான் இந்த சேனலே ஆரம்பிச்சிருக்கிறோம். அதனால் நிறைய எதிர்வினைகளையும் சம்பாதிச்சு தான் வச்சுருக்கோம். நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தெரியும், நிறைய பேர் என் பொழப்பை கெடுக்கிறா அப்படி இப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ண தான் செய்வாங்க. அதனால் நம்ம அதெல்லாம் கண்டுக்கிறதே கிடையாது. யாராவது ஒருத்தர் பயனடைஞ்சாலும் நமக்கு சக்ஸஸ் தான்.
அதனால் பார்த்து எளிய முறை தான் பண்ணுங்கள். என்னென்னா தைரியமாக முடிவு எடுக்கணும். வாங்க நம்ம பார்த்துடலாம் பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் இருந்தாலே பாதி வேலை பிடிபட்டுரும். ஐயோ இது என்ன ஆகும், இது கரண்ட்டு அதுவே அப்படின்னா ஒருத்தரும் ஒன்றும் செஞ்சுக்கிட முடியாது. பார்த்திங்கன்னா சின்ன வேலை தான், இது வீட்டுக்காரங்களே செஞ்சுருக்கலாம். அதனால் அவங்க செய்யாமல் நம்மளை கூப்பிட்டாங்க, ரைட்டு ஓகே. இருந்தாலும் இந்த மாதிரி ஒர்க்கு யாருக்காவது வந்ததுன்னா நீங்களே பண்ணிடுங்க. லைட்டாக ஒரு மாதிரி ஸ்மெல் வருது, ஒரு மாதிரி வருதுன்னா பேனலை திறந்து பாருங்கள். மெயின் ஆஃப் பண்ணிட்டு வந்து பேனலை திறந்து பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம், கருப்படிச்சிருந்து, வயரில் கருப்படிச்சிருந்து, ஒரு வயரோட ஒரு வயரு ஒட்டி மெல்ட் ஆகி அந்த இன்சுலேஷன் போயிருந்தது. ஓகே இதான் வேலை அப்படி சொல்லிட்டு நம்ம டக்குன்னு 2 துண்டு வயரை போட்டு வேலையை முடித்தாச்சு. ஸோ அதனால தான் நம்ம மற்றவங்களும் வேலை கற்றுக்கணும், மற்றவங்களும் வேலை செய்யணும். எதுக்கு எடுத்தாலும் அடுத்தவங்களே கூப்பிட்டு இருக்கக்கூடாது. சின்ன சின்ன வேலைகளை நீங்களே செஞ்சு பழகணும். அதான் நம்ம சேனல் ஆரம்பிக்கப்பட்டதனுடைய நோக்கம். ஸோ அதை நோக்கி பயணிக்கிறோம். இன்னுமே எளிமையாக நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதோடு தான் நம்ம சேனலில் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக எப்படியும் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணுறப்போ பார்க்கும்போது சரி பரவாயில்ல, தெரிஞ்சுக்கிறாங்க, இல்லை வேலை செய்ய வர்றவங்கக்கிட்ட கொஞ்சம் குறைச்சி, ஏன்னா நிறைய காசு கேட்கும்போது இல்லைங்க இது நான் பார்த்து வச்சுட்டேன், இது சின்ன வேலை தான், இதுதான் அப்படி சொன்னோம்னா அவங்களும் அலர்ட் ஆயிடுவாங்க. ஓகே இவங்களுக்கு வேலை தெரியும் போல், நிறைய காசு கேட்டோம்னா நம்மளை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க, அதனால் குறைச்சி கேட்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. அதுக்காக வச்சோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை தெரிவிங்க. நம்ம பார்த்த வேலை இதுதாங்க, 2 வயரை மாற்றி விட்டாங்க. அதுதான் இந்த பேனலில் உள்ள ஒர்க்கு. பார்த்திங்கன்னா தெரியாது, பார்த்திங்களா கையில் வயர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அந்த வயரை தான் எடுத்துகிட்டு நீட்டாக புது வயரு நல்லா ஹெவியாக போட்டேன் 2.5. ஏன்னா அவங்க உள்ள 1.5 அந்த ரேஞ்சில் தான் போட்டிருந்தாங்க. 1 தான் போட்டிருந்தாங்க, 1 ஸ்கொயர் வயர் தான் போட்டிருந்தாங்க. நம்ம 2.5 போட்டு வேலை முடிச்சாச்சு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.